ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து சக்கரை பூசணிக்காவும் பச்சை மொச்சையும் வச்சு எப்படி ஒரு தொக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சக்கரை பூசணிக்காய் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து முடி வளர்ச்சிக்கும் சருமத்துக்குமே ரொம்ப சிறந்த காயாக இருக்கும். பச்சை மொச்சை கொஞ்சம் ஒரு கையளவு எடுத்திருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து நம்ம சமைக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். ரொம்பவே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சக்கரை பூசணிக்காவோட தோல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அதனால நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம சாப்பாட்டில் சேர்க்குறது ரொம்ப நல்லது. இதில் நடுவில் விதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த விதையை வந்துட்டு தூக்கி போடாதீங்க. அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம வறுத்து கூட சாப்பிடலாம். அது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி. அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அந்த விதையில் அதிகமாக இருக்குது. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. நம்ம அந்த விதையை தூக்கி போட்டுருவோம். அப்படி இல்லாட்டி விதையை காய வச்சு பொடியாக்கி கூட நம்ம பாவக்காய் இந்த மாதிரி ஏதாவது வறுக்கும்போது அதில் தூவிக்கலாம். அதுவுமே வந்துட்டு இந்த விதையை சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த விதையை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இது வந்துட்டு ஃபாரின்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விதையை வந்துட்டு தனியாகவே பேக் பண்ணி ஸ்நாக்ஸாக விற்கிறாங்க. இப்போ வந்துட்டு இந்த தோலை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ சரியாக வேகாது. அப்படியே வெந்தாலுமே நம்மளால சாப்பிட முடியாது. அதனால தோல் எடுத்துருங்க. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பீசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடி பீசஸாக கட் பண்ணிங்கன்னா இது வந்து குழஞ்சிரும். ஏன்னா பயரையும் காயையும் நம்ம சேர்த்து வேக வைக்க போகிறோம். வந்து வேறு பதத்தில் வேகும், காய் வந்து வேறு பதத்தில் வேகும். ரெண்டையும் சேர்த்து நீங்கள் சின்னதாக போட்டிங்கன்னா காய் இருக்கிறதே தெரியாமல் கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பெரிய பீசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அது என் பையன் வந்துட்டு காயெல்லாம் எடுத்து அந்த டாகுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கான். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம பூசணிக்காய் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கையளவு வந்துட்டு பயறு எடுத்திருக்கேன். 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து புளிப்பு கொஞ்சம் சேர்த்து போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தக்காளி பழத்தை அரைச்சி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ அதை 1, 2 இந்த மாதிரி கையிலேயே வந்துட்டு மசிச்சு வச்சுக்கோங்க. 2 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. தக்காளி வந்துட்டு ரொம்ப பொடியாக வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கணும் அப்படின்னு தேவையில்ல. கொஞ்சம் பெரிய பீசஸாகவே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம ரைஸில் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்கரை பூசணிக்காய் வந்து இனிப்பு, வெந்தயம் வந்து கசக்கும். நம்ம மிளகாய் பொடி சேர்க்குறதுனால காரம் இருக்கும். உப்பு வந்து உவர்ப்பு தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி அறுசுவையும் வந்துட்டு இந்த டிஷ்ஷில் இருக்கும். இப்படி எல்லா சுவையும் வந்துட்டு ஒரு டிஷ்ஷில் சேர்த்து சாப்பிடும்போது அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்துட்டு அதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெள்ளைப்பூடையும் வெங்காயத்தோடையே சேர்த்து போட்டுருங்க. தனியாக போடணும்னு தேவையில்லை. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே வேகும் போது உங்களுக்கு மசிஞ்சிரும். ஸோ இப்போ தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து வதங்கணும் அப்படின்றதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு இப்போயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஆக்சுவலாக இதில் வந்துட்டு அறுசுவை இருக்குன்னு சொன்னேன்னா, அந்த மாதிரி அறுசுவையானது வந்து ஏதாவது 1, 2 டிஷ்ஷில் தான் வந்துட்டு இந்த மாதிரி அறுசுவையும் உங்களுக்கு சேர்த்து கிடைக்கும். மஞ்சப்பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மஞ்சப்பொடி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கொடுக்கும். அதனால மஞ்சப்பொடி நான் எல்லா சமையல்லையுமே மஞ்சப்பொடி சேர்ப்பேன். ஏன்னா மஞ்சப்பொடி வந்துட்டு உங்களுக்கு வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றிடும். ஸோ மஞ்சப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சக்கரை பூசணிக்காவை போட்டுருங்க. பூசணிக்காய் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணிடாதீங்க. ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. சக்கரை பூசணிக்காய் வந்துட்டு நம்ம வந்து குழம்புல போடுவோம், இல்லாட்டி கூட்டா பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி தொக்கா பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பூசணிக்காவோட சேர்த்தே பயரை போட்டுருங்க. ஏன்னா பயறு வந்துட்டு கொஞ்சம் வேக லேட் ஆகும். பூசணிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் நான் பூசணிக்காய் கொஞ்சம் பெருசாக கட் பண்ண சொன்னேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டிஷ் வந்துட்டு இனிக்கும் அப்படின்லாம் கிடையாது. இதுக்கு வந்து காரம் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் வந்து சேர்த்து போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த காயை வந்து நீங்கள் ரைஸ்லேயே போட்டு பிணைஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டிடலாம். அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது, நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. என் பையனுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். உங்களுக்கு தக்காளியிலையும் தண்ணி வரும், நம்ம வந்துட்டு காயிலேருந்தும் தண்ணி வரும். அது வெந்துட்டு இருக்கும்போது நம்ம தேங்காய் சில்லு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். ஒரு பட்டை, சின்ன சைஸ் பட்டை போட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்ப வாட தேவையில்லை. அந்த அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே ஒரு சின்ன சைஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்மெல் அடித்தா சாப்பிட முடியாது. ஸோ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்துட்டு அரைப்பை தான் வெந்திருக்கு காய். இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு பொடி இல்லை அப்படின்னீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2க்குமே சேர்த்து திரிச்சு வச்சிருக்கனால நான் வந்துட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு காரம் கொஞ்சம் சேர்த்து போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இனிப்பு சுவைக்கும் காரமும் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ காரம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சுடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும், பருப்புமே வெந்திருக்கும், காயும் நல்லா வெந்திருக்கும். அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா காய் எடுத்து லைட்டாக கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்துட்டு அரைச்சி வச்ச தேங்காய் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது குழம்பு கிடையாது, நான் தொக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ புரட்டலாக தான் வரும் இது. இது வந்து பேஸ்ட் அளவு தான், பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம ரைஸில் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை வந்துட்டு சப்பாத்தி, தோசை இதுக்கெலாம் கூட நீங்கள் சைடாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிருக்கும். காயெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக மாறி இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பதத்தில் காய் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு எல்லா டேஸ்ட்டுமே கலந்துருக்கிறதுனால ரொம்ப யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். பூசணிக்காய் வந்துட்டு ஹேருக்கு, சருமத்துக்கு இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. ரைஸில் போட்டு நீங்கள் புரட்டி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பூரி, சப்பாத்தி, தோசை இதுக்கெலாம் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். சக்கரை பூசணிக்காய் வந்துட்டு கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ டயட்டில் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தமிழ் மெத்தட் சேனலை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.